அன்பார்ந்தவர்களே, இன்றைய இறைவார்த்தை ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை நமக்கு தருகிறது. நாம் மற்றவர்களுடைய குறைகளை எளிதாக கண்டுபிடித்து அவர்களை தீர்ப்பிடுகிறோம். ஆனால் நாம் மற்றவர்களுக்கு என்ன கொடுக்கிறோமோ அதையே கடவுளிடமிருந்து நாமும் பெறுவோம் என்று இயேசு கூறுகிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வரை உள்ள இறை வார்த்தையை தியானிப்போம். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும். அன்பார்ந்தவர்களே, நாம் பிறரிடம் இரக்கம் காட்டினால் கடவுள் நம்மிடம் இரக்கம் காட்டுவார். நாம் பிறரை மன்னிக்க தயங்கினால் நாமும் மன்னிப்பை பெறுவது கடினம். அளவை என்பது நம்முடைய உள்ளத்தின் தன்மையை குறிக்கிறது. பிறருடைய தவறுகளை சுட்டி காட்டுவதை நிறுத்திவிட்டு அவர்களை அன்பு என்னும் அளவையால் அளப்போம். நாம் மற்றவர்களை குற்றவாளிகளாக பார்க்காமல் அன்பு செய்ய தொடங்கும் போது நம்முடைய ஜெபங்களும் வாழ்வும் இறைவனுக்கு உகந்ததாக மாறும். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமது நீதியுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. பிறரை தீர்ப்பிடும் குணத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும். மற்றவர்களிடம் இருக்கும் குறைகளை விட எங்களிடம் இருக்கும் பலவீனங்களை காண எங்களுக்கு ஞானத்தை தாரும். ஆண்டவரே, நாங்கள் பிறருக்கு இரக்கம் காட்டவும் மன்னிக்கவும் எங்களுக்கு ஒரு மென்மையான இதயத்தை தாரும். இயேசுவின் திரு பெயரை உச்சரிக்கும் நாங்கள் அந்த பெயருக்குரிய அன்பையும் அமைதியையும் பிறரிடம் காட்ட உதவி செய்யும். எமது குடும்பத்திலும் சுற்றுப்புறத்திலும் யாரிடமும் வெறுப்புணர்வு கொள்ளாமல் சமாதானமாக வாழ கிருபை தாரும். இன்றைய நாள் முழுவதும் உமது கரம் எங்களை பாதுகாத்து வழி நடத்தட்டும். வல்லமை உள்ள இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்று மற்றவர்களை தீர்ப்பிடுவதை தவிர்த்து அவர்களிடம் அன்பு காட்ட முயற்சி செய்யுங்கள். நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதையே இறைவனிடமிருந்து ஆசீர்வாதமாக பெறுவீர்கள். ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமீன்.